நம்மளோட கையிருப்பு காசு நம்ம ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க மூலியமா கரையறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாரு சனி பகவான். சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அவங்க எங்களுக்கு பல நேரத்துல பல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்றதா அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். அப்படி மேலோங்குச்சுன்னா ஒரு நினைப்போட கொடுக்கலாம். திரும்பி வரலன்னா பரவாயில்ல, பல நேரத்துல அவங்க பல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, திரும்பி வரலன்னா பரவாயில்லப்பா, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மனசு இருக்குன்னா. பொதுவா சிம்மம் நடிக்க தெரியாது, ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, காலில் விழ தெரியாது, காலை வாரி விட தெரியாது. இதெல்லாம் தெரியாதுதான், ஓகே, உண்மைதான். நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம். யாரையும் மனதளவுல ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா சிம்மத்துக்கிட்ட, பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சனி பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7, அதாவது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு அவனா அதிபன் அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு கடன் சார்ந்து சில பல எண்ணங்கள் இருக்குங்க. கடனே இல்லாம வாழணும்னு நினைக்கிறேங்க. சனி பகவான் இப்ப எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரையும் வாட்டி வதைக்கிறாரு இல்லைங்களா? அப்ப எத்தனை பேர் சனியனை திட்டுறாங்க. சனியனை நம்மளே சும்மா ஏதாவது ரொம்ப பாடா படுத்தணும்னா சனியனை அப்படின்னு திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, சனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவார். ரியலோன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி, அதை வக்ர கதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக காலையில் 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவர் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார். அது வந்து பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள், 4.5 மாதம் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எங்களுக்கு நல்லதாங்க அப்படின்னு யோசிச்சா ரொம்ப நல்லதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் 5 விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றது நான் தெளிவா சொல்லுவேன். இந்த 4.5 மாசம் தவிர இந்த 2.5 வருஷமும் இந்த 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப இந்த 4.5 மாசம் இந்த 5 விஷயத்துல கவனமா இருக்கக்கூடாதாங்க? இல்லைங்க. அடுத்த சனி பயிற்சி, சனி பகவான் 8ஆம் பாவத்துல இருந்து 9ஆம் பாவம் பாக்கிய சனியா வர வரைக்கும் இந்த 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட கையிருப்பு காசு நம்ம ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க மூலியமா கரையறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாரு சனி பகவான். சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அவங்க எங்களுக்கு பல நேரத்துல பல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்றதா அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். அப்படி மேலோங்குச்சுன்னா ஒரு நினைப்போட கொடுக்கலாம். திரும்பி வரலன்னா பரவாயில்ல, பல நேரத்துல அவங்க பல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, திரும்பி வரலன்னா பரவாயில்லப்பா, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மனசு இருக்குன்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டு அந்த நட்பையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உங்களுக்குள்ள இருக்க அந்யோன்யத்தையும் பகச்சிக்கிறது வேண்டாம். அது இந்த 2.5 வருஷமே இருக்கணும். இந்த 4.5 மாசமும் அதுக்கான அந்த உஷாரா இருக்கிறது அப்படின்றது இருக்கதான் செய்யணும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குடும்பம் சார்ந்த சில பல குழப்பங்கள், பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் வரதான் செய்யும். அது என்னங்க பண்ணலாம்? அதுலயும் கவனமா தான் இருக்கணும். பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்ம தலையிடாம, நம்ம ஃபேமிலியில யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்கள தலையிட சொல்றது அப்படின்றது நல்லது. ஓகேங்களா? 3வது விஷயம், நம்ம தொழில் செய்யற இடத்துல நம்மளுக்கு சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஹாய் பை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது 3வது விஷயம். 4வது விஷயம், நம்மளோட நெய்பர்ஸ், நம்ம சுற்றுப்புறங்கள்ல, அதாவது சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க, நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, 2 தெரு தள்ளி இருக்க வீடு, இவங்களுக்கும் நம்மளுக்கும் கூட பெருசா ஏதோ ஒரு பகை அப்படின்ற மாதிரி வரும். அதை நம்ம பெருசா கண்டுக்க வேண்டாம். அவங்களாம் என்ன லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ண போறவங்களா இல்லையா? ரயில் ஸ்நேகம் மாதிரி அந்தந்த ஸ்டேஷன் வந்தா, இப்ப ரயில் ஸ்நேகம் பாருங்க, நல்லா பேசிட்டு போவாங்க, அந்தந்த ஸ்டேஷன் தான் அவங்கவுங்க இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில நிறைய பேரோடு நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா சிம்மம் நடிக்க தெரியாது, ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, காலில் விழ தெரியாது, காலை வாரி விட தெரியாது. இதெல்லாம் தெரியாதுதான், ஓகே, உண்மைதான். நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம்.
யாரையும் மனதளவுல ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா சிம்மத்துக்கிட்ட பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதாவது டக்குன்னு யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்கன்னா முழுசும் நம்பிடுவாங்க. ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரீமும் போகாதீங்க. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல நம்ம வந்து பாருங்க சனி பகவான் வந்து ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுவார். ஆரோக்கியத்துல கவனம்ன்றது தேவை. இந்த 5 விஷயம் நம்ம கவனமா தான் இருக்கணும். இது இந்த 2.5 வருஷத்துலயும் கவனமா இருக்கணும். இந்த 4.5 மாசத்துலயும் கவனமா தான் இருக்கணும். ஆனா சனி உங்களுக்கு இந்த 5 விஷயத்துல இந்த 4.5 மாசத்துல ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்ணுவாரா? ஃபோக்கஸே பண்ண மாட்டார். உங்களை ஃப்ரீயா விட்டுருவார். அப்ப இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? பெருசா உங்களை வறுத்தெடுக்கவே மாட்டார். 100க்கு 70% வறுத்தெடுக்க மாட்டார். 30% தான் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஒரு பெரிய நல்லது. ஓகேங்களா? 2வது சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 and 7, அதாவது 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவனா அதிபன் அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு கடன் சார்ந்து சில பல எண்ணங்கள் இருக்குங்க. கடனே இல்லாம வாழணும்னு நினைக்கிறேங்க. நான் வந்து பாருங்க வீட்டுக்கு வந்து டியூ கட்டுறேன், காருக்கு டியூ கட்டுறேன், எல்லாமே லோன் இல்லாம நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃபே இல்லை இல்லைங்களா? காருக்கு டியூ கட்டுறேன், கிரெடிட் கார்டு கட்டுறேன், இப்படி ஏகப்பட்ட விஷயம். ஃப்ரிட்ஜு கூட நான் வந்து லோன்ல தாங்க வாங்கினேன், இஎம்ஐ கட்டிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஆசைங்க, எனக்கு கடனே இல்லாம வாழணுன்ற ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி இந்த கடனை குறிச்சு நான் தனிநபர் வட்டி வாங்கியிருக்கேங்க. அவன் தனிநபர் கிட்ட வாங்கக்கூடாது, பேங்கோட நிறுத்தணும்ன்ற ஆசை எனக்கு. நான் ₹1 வட்டி வாங்கியிருக்கேங்க. அந்த ₹1 வட்டி கூட இல்லாம யாராவது ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆசை. இந்த மாதிரி கடன் சார்ந்து எனக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல 1, 2 பூர்த்தியாகும். இது ருணம் சார்ந்து நம்மளோட ஆசை. அதே மாதிரி நோய், நான் நோயே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆட்டோமின் டிசார்டரே இருக்கு. அந்த ஆட்டோமின் டிசார்டர் மருத்துவத்தினால நார்மல்சி வரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து பாருங்க இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு நோய் சார்ந்து பல ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதிரிகளும் என் கூட நட்பா பழகணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 6ஆம் பாவம் சார்ந்து இந்த மாதிரி ஆசைகள் பல இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது பூர்த்தியாகும். சூப்பர்ல. ஸோ ஒரு சிலது பூர்த்தியாகும். இது பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து அவன் வந்து பாருங்க உங்களுக்கு 7ஆம் பாவத்துக்கும் அதிபன் அவன் தான். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்றதுனால எனக்கும் இப்போ நீங்கள் சிம்மராசி லேடியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல வந்து ஒரு நட்பு முறை அப்படின்றது வரணும்னு ஆசைப்படுறேன். அந்யோன்யன்றது வரணும்னு ஆசைப்படுறேன். பயங்கர லவ் வரணுன்றது ஆசைப்படுறேன். அவர் என்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல விஷயங்கள் எங்க ஹஸ்பண்ட் சார்ந்து இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சில விஷயங்கள் நிறைவேறும். அதே மாதிரி கலத்திரஸ்தானம் 7ஆம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானம் மட்டும் இல்ல, பார்ட்னர்ஷிப் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எனக்கும் என் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு வேணும்னு ஆசைப்படுறேன். அவர் ரொம்ப என்கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, ஆட்டிடியூட் காமிக்காம டீசெண்டா பிஹேவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்படி நிறைய விஷயங்கள் உங்க பார்ட்னர் குறிச்சு இருக்கு அப்படின்னாலும் அது வந்து பல நம்மளுக்கு ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது நிறைவேறும். அப்ப லார்ட் ஆஃப் 6 and 7 6ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் உரிய சில பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது நிறைவேறும். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? ஆக மொத்தம் இந்த அஷ்டம சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். சரிங்க, பரிகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க, அந்த விதத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளுங்க. நான் எப்பயுமே சொல்கிற விஷயம்தான். அதாவது அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி ஒரு ஊர் இருக்குது, அங்கே அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அங்கே போய் நம்ம அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். முடியாதவங்க என்ன பண்ணுங்க, இப்போ நாங்கள் வந்து அறந்தாங்கி போக முடியாதுங்க, நாங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கோம், நாங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பொழிச்சலூர் இருக்குது பார்த்தீங்களா? பொழிச்சலூரில் இந்த பாடி பக்கத்தில் இருக்குது பொழிச்சலூர். இந்த பொழிச்சலூர், பல்லாவரம், பாடி, பொழிச்சலூர், அந்த பொழிச்சலூரில் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இங்கே எப்படி இருக்காரு அப்படின்னா சின்முத்திரையோடு இருக்கார். இங்கே இருக்க சனி பகவானுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சனி பகவான் இப்போ எல்லாரும் வந்து பாருங்க எல்லாரையும் வாட்டி வதைக்கிறாரு இல்லைங்களா? அப்போ எத்தனை பேர் சனியனை திட்டுறாங்க, சனியனை நம்மளே சும்மா ஏதாவது ரொம்ப பாடாப்படுத்தணும்னா சனியனை அப்படின்னு திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா சனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவார். கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, வறுத்தெடுக்கிறார் பார்த்தீங்களா ஒரு ஹை ஒரு ஃப்ளேமில். அப்போ அந்த இன்டென்சிஃபிகேஷனால் தாங்க முடியாமல் நிறைய பேரோட சாபம் அப்படின்றது அவருக்கு போகுது. நிறைய பேர் வந்து கொடுமை அனுபவிக்கும் போது சனியை திட்டுறாங்க. திட்டும் போது சனியினோட பாவ மூட்டை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்போ அவரோட பாவம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால அவரோட உடல் பொலிவு ஏற்படுது, பொலிவு வந்து குறையுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் உடல் உபாதைகள் வருது, மனம் தெளிவில்லை. அப்ப அவரு அகஸ்தியரை ஒரு முறை கேட்டதாகவும் சொல்றாங்க, ஈசனே சுயம் சொன்னதாகவும் சொல்றாங்க. ஈசன் சொன்னாரா அகஸ்தியர் சொன்னாரா மேட்ரு இல்லை. ஆனா மேட்ரு என்ன அப்படின்னா
அவர் கேட்டதுக்கு நீ வந்து பாருங்க, அகத்தியர் சொன்னதாவே நம்ம வச்சுப்போம். அகஸ்தியர் சொல்றாரா, நீ இந்த பொழிச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரன் ஆலயம், அகத்தியர் வந்து வழிபட்ட ஆலயம், அந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணு. வழிபாடு பண்ணும் போது உன்னுடைய கர்மம் தொலையும் அப்படின்னாங்களாம். அப்ப அவரு போய் அந்த ஈசனை சின்முத்திரையில, அந்த அதுக்கு எடுத்துக்காட்டாதான் சின்முத்திரையோட இருப்பாரு. அவர் வழிபாடு பண்ணுவார், அபயமுத்திரையோட இருக்க மாட்டார். அப்ப சின்முத்திரையோடு இருக்கிறது அவர் வழிபாடு பண்ணி சாப நிவர்த்தி அடைஞ்சாரு அப்படின்றது, தோஷ நிவர்த்தி அடைஞ்சாரு, பாவங்கள் தொலைய பெற்றாரு அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபா இருக்கு. அப்ப அவரு போய் அங்க வழிபாடு பண்றது மூலியமா பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் சிவனே சுயம் காட்சி கொடுத்து அவரோட பாவத்துல இருந்து அவருக்கு விமோச்சனமும் கொடுத்து, அதுக்கும் மேல சொல்றாரா, யார் ஒருத்தர் இங்க வந்து என்ன வழிபாடு பண்ணிட்டு போறாங்களோ அவங்களுக்கு பெருசா நீ வந்து கெடுபலன்களை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். அப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணா, இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க பொழிச்சலூர்ல இருக்க அகஸ்தீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சனி ஈசனை நோக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா தோஷ நிவர்த்தி அடைஞ்சான், பாப விமோச்சனம் அடைஞ்சான், பாவங்கள்ல இருந்து நீங்க பெற்றான். அப்ப நேர போயிட்டு சனியப்பட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. போனோம், ஈசனை போய் வழிபாடு பண்ணணும். ஈசனுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வில்வம் எடுத்துட்டு போங்க. ஈசனை வழிபாடு பண்ணிட்டு நீங்க மூட்டை கூட எடுத்துட்டு போங்க. உங்களோட மனசு ஓகேங்களா, ஈசன் மேல் நீங்க வைத்திருக்கும் அன்பை பொறுத்து கொஞ்சம் வில்வம் எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு வழிபாடு பண்ணிட்டு வெளியே வந்து சனிக்கு கருங்குவளை மலர் இல்ல நீலோத்பல மலர் நம்ம போட்டு, நீலோத்பவ மலர் போட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. ஈசனை பார்த்துட்டு, அம்பிகையை பார்த்துட்டு, சனியை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். நிறைய நற்பலன்கள் நடக்கும். வாழ்த்துக்கள்.